வேண்டுமா? புறஜாதியார் என்ன பண்றாங்க? உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு, நம்முடைய நல்ல நடக்கைகளை கண்டு அவர்களும் சந்திப்பு நாளில தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல்ல நடக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய நற்கிரியைகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில கூட, இல்ல நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் மத்தியில கூட நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நல்ல நடக்கை அநேகரை மாற்றும். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வாசிக்கிற 3வது 1ஆம் வசனத்திலிருந்து, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக போதிக்க கூடாதா, சுவிசேஷம் சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லணும். அதை காட்டிலையும் மேலானது எது? நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஏன் ரட்சித்தார் என்று சொன்னால், நம்ம நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறப்போ, ஆண்டுடைய சபையில வந்து இல்ல நிலையில்லாத அந்த ராஜ்யத்தின் மேல, நிலையான ராஜ்யத்தின் மேல ஒரு தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் வருகிற போர் செய்கிற இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் நம்மளை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? நற்கிரியைகளை வெளிப்படுத்தி நல்ல நடக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதன் மூலமாக அநேக ஜனங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் வந்து சொல்லி ஆண்டவருடைய சந்திப்பின் நாளில் சொல்லுவாங்க, இல்லை இவருடைய நல்ல நடக்கை, இவருடைய நல்ல கிரியை என்னை மாற்றினது என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாசித்தோம் இல்ல, அது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதாகவே. இந்த பூமி நிலையானதல்ல, நிலையான அந்த ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிற நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையில அது பிரீதியாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அடுத்து ஆண்டவருடைய அந்த நிலையான அந்த ராஜ்யத்தை தேடுகிற